புத்தளம் மாநகர சபை செய்வது மகா பெரிய தவறு. இந்த நாட்டிலே ஊழல் என்கின்ற பெயருக்கு பெயர் போன ஒரு கட்சியும் அதன் தலைமையும் இருக்கின்ற ஒரு உறுப்பினர்களை வைத்து அவர்கள் சொல்ல பயமா? அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய ஒரு அணி. உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எங்களுக்குரியது, எங்களுடைய பிரதேசத்திற்குரியது. அதிலே அமர்ந்திருக்கின்ற நபர் எங்களுக்கானவர் அல்ல, அவர் ஒரு கட்சிக்கானவர் என்பதை அவருடைய தொடரான நகர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தித்வா புயல் பிரச்சனையின் பின்னால் புணர்ச்சியில் பேசுகிறீர்களா? நியாயமாக, அதாவது எங்களுக்கு பேச முடியும். சகோதரர் ஃபைசல் அவர்கள் புத்தளத்திலே இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்ட போது சின்னநாகவெல்லி பிரதேசத்தில் இருப்பவர்கள் முட்டங்காலில் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த வார்த்தையை வைத்து மிக தெளிவாக சொல்ல முடியும். அவர் அந்த மக்களோடு தொடர்பிலே இல்லை. எங்களுடைய பிரதேசத்தில் அது ஏற்படுத்திய தாக்கங்களும் மாற்றங்களும் பாதிப்புகளும் கண்கூடாக பார்க்க முடியும். புத்தளத்தில் இருந்து வந்த புற்று நோயாளர்களின் விவரத்தை தாருங்கள் என்று RTI ஊடாக கேட்டுகள் கூட 2 கிழமை என்று பின்னே சென்று கொண்டுதான் இருக்குது. உங்களுடைய புத்தளம் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஃபைசருக்கும் இந்த அமைப்புகளுக்கும் இடையில ஒரு இடைவெளி காணப்படுகிறதா? நிச்சயமாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். எனக்கு தெரிந்தே நிறைய அமர்வுகள் ஒவ்வொரு அமைப்புகளும் அழைத்து சமூக பிரச்சனைகளை சரியாக ஆவணப்படுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதையெல்லாம் பலர் சொல்லினார். ஆனால் அவர் அரச தரப்பில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்கப்படுவதில்லை. அனுர அலையினால் எங்களுக்கு ஒரு உறுப்பினர், மக்களுடைய பிரதிநிதி இல்லை, அவர் ஆளும் தரப்பிலே ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான். இவர்கள் காட்டிய ஒரு படம் தான் நாங்கள் தரம் உயர்த்தி விட்டோம். ஆனால் 4ஆம் வார்டிலே ஃபேன் சுத்தாது, இப்போதும் சுத்தாது. ஆனால் தரம் உயர்த்தி விட்டோம் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று காட்டினாங்க. ஆனால் மக்களுக்கு தேவையான விடயங்கள், நாய் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை, எதுவுமே இல்லை. புத்தளம் ஹாஸ்பிட்டலில் ICU வார்டு வரைக்கும் நாய் இருக்குது. இவற்றை பார்த்து கொண்டு வாய் மூடி கொண்டு இருக்கின்ற அரசியல்வாதிகளாக எங்களால் இருக்க முடியாது. நாங்கள் தடியை எடுத்துகிட்டு போனோம், பேஷண்ட்ஸுக்கு தடியை கொடுத்தோம், நாய்கிட்ட வந்து அடிங்கண்டு. நாங்கள் யாருக்கும் அடிக்கல, வெறுமனே விமர்சனம் மாத்திரம்தான் சொல்லுகிறோம். காரணம், விமர்சிக்கின்ற அளவுக்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். நல்ல விடயங்கள் என்று சொல்லுகின்ற போது 5 நேரம் தொழுகிறாரு, தனிப்பட்ட முறையில் சொல்லலாம், நேர்மையானவர், ஊழல் இல்லை. ஆனால் ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்களோடு கனெக்ஷன் இருக்கிறார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப், உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. மீண்டும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு ஆளுமை எங்களுடைய கலையகத்திலே இருக்கின்றார். புத்தளம் நகரத்தை பற்றி பல விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கணும். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி புத்தள மாநகர சபை உறுப்பினர் இஷாம் மரிக்கார் அவர்களை அழைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் இஷாம். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சார். கடந்த பாராளுமன்ற தேர்தல், அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒட்டுமொத்த நாடுமே அனுர அலையில் இருக்கும் போது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு தனி நபராக 7000க்கும் அதிகமான வாக்குகளை பெறுகிறீர்கள். அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே புத்தளத்திலே மிகப்பெரிய ஒரு முயற்சியை செய்து 4 ஆசனங்கள் என்று நினைக்கிறேன், 6 ஆசனங்களை வெற்றி பெறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மேயர் பதவி உங்களுக்கு கிடைக்கவில்லை. உண்மையிலே புத்தளம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கை நழுவி போனது ஏன்? முதலாவது, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வரவேற்று புத்தளம் பற்றிய விடயங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றிகள். குறிப்பாக மேயர் என்கின்ற அடைவு சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர பதவியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அவை அந்த முயற்சியை செய்தோம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி யாரோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் என்று நாங்கள் கனவிலும் நினைக்காதவர்களோடு அவர்கள் ஆட்சி அமைத்ததால் தான் நல்லவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. மக்களுக்கு மறந்திருக்கும். எனவே பெற்றுக்கொண்ட ஆசனங்களை மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக்கொண்ட ஆசனங்களை ஞாபகப்படுத்தும். தேசிய மக்கள் சக்தி 7 ஆசனங்களை பெற்றிருந்தது, பெரும்பான்மையை பெறவில்லை. அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இன்னும் 3 ஆசனம் தேவைப்பட்டது.
எங்களிடம் அந்த 3 ஆசனங்கள் இருந்தது. அதே நேரம் சமகி ஜன பலவேகையிடம் 4 ஆசனங்கள், ஐக்கிய மக்கள் சக்தியில் 4 ஆசனங்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல 3 ஆசனங்கள் இருந்தது. ஆனால் இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கின்ற போது கடந்த காலங்களிலே ஊழல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஊழலோடு சம்பந்தப்பட்ட தலைமைகளை கொண்ட கட்சிகளை எல்லாம் விமர்சித்து ஆட்சிக்கு வந்த அந்த 7 பேர் பொருத்தமான ஒரு கட்சியாக எங்களை தான் பார்த்திருக்க வேண்டும். காரணம், ஊழல் என்கின்ற எந்தவித கரைகளும் எங்களுக்கு பின்னால் இல்லை. ஆனால் அவற்றை புறம் தள்ளிவிட்டு இந்த நாட்டிலே ஊழல் என்கின்ற பெயருக்கு பெயர் போன ஒரு கட்சியும் அதன் தலைமையும் இருக்கின்ற ஒரு உறுப்பினர்களை வைத்து அவர்கள் பயமா அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்களுடைய ஒரு அணி, அவர் ஐக்கிய மக்கள் சக்தியோடு பேரம் பேசி 2 பேரை அவர் களத்தில் இறக்கியிருந்தார். அந்த 2 பேரோடு சேர்த்து ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதற்காக பந்து சின்னத்திலே சுயேட்சையாக களமிறங்கி அவரையும் எடுத்து இந்த 3 ஆசனங்களையும் அப்படியே NPP எடுத்துக்கொண்டு ஆட்சி அமைச்சது. அவை எங்களை பொறுத்தவரை ஊழல்வாதிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை NPPக்கு கிடையாது. ஆனாலும் எதிர்காலத்திலே பலமான அரசியல் சக்தியாக வளர்ந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சத்தினால் எல்லோருமாக சேர்ந்து புத்தளத்திலே செய்த ஒரு தெளிவான ஒரு நகர்வு தான் எங்களை புறம் தள்ளி எங்களை எதிர்த்தரப்பிலே வைத்துவிட்டு எல்லோருமாக சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஊழலுக்கு பெயர் போன கட்சி என்று முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதீனுடைய கட்சியை பற்றி சொல்கிறீர்கள், நியாயமா? புத்தளத்திலே இருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். மறைந்த தலைவர் KA பாயிஸ் அவர்கள் கூட இது சம்பந்தமாக மிக தெளிவாக பேசியிருக்கிறார். ஆகவே பல குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரைக்கும் தீர்ப்புகளோ அல்லது அது சம்பந்தமான தெளிவுகளோ இல்லாத போது சந்தேகங்களோடும் பல விடயங்கள் இருக்கிறது, பொதுவெளியிலே பேச முடியாது. ஆனாலும் ஊழலோடு சம்பந்தப்பட்டவர் என்பதை நாங்கள் ராசிக் GS உடைய ஒரு கொலை விவகாரமாக இருக்கலாம் அல்லது ஏனைய விவகாரங்களிலே ஏதோ ஒரு அடிப்படையிலே அந்த கட்சியும் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதால் தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் அரசியலுக்கு பொருத்தமில்லாதவர் என்பதை மிக தெளிவாக சொல்லி வருகிறோம். மன்னார் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். மன்னார் மக்கள் மன்னாரிலே இருக்கின்ற ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் பெற்ற அரசியல் உச்ச வாக்குகள் படிப்படியாக குறைந்து வருகிறது. அவருக்கு வாக்களித்த மன்னார் மக்களில் அரைவாசி பேர் கடந்த தேர்தல் அவருக்கு வாக்களிக்கவில்லை, ஆனாலும் வென்றிருக்கிறார். அவை அவருடைய வளர்ச்சியா வீழ்ச்சியா என்று பார்க்கின்ற போது மன்னார் மக்கள் அவருக்கு தேவையான ஆதரவு பலத்தை குறைத்து கொண்டுதான் வருகிறார்கள். அவை அடுத்த தேர்தலில் ஒரு தெளிவான முடிவை தரும் என்று நம்புகிறோம். புத்தளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் NPPயை தான் விரும்பி இருக்கிறார்கள். எனவே தான் 7 ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் அளித்த வாக்குகளை இப்போது நிறைவேற்றி இருக்கின்றார்களா? குறிப்பாக நான் நினைக்கின்றேன், உங்களை போன்று அவர்களும் மிக உரத்து பேசிய ஒரு விடயம்தான் ஊழல்வாதிகளை கைது செய்வோம், புத்தளத்திலே ஊழலை இல்லாமலாக்குவோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிதான் வாக்குகளை கேட்டார்கள். அவைகள் நடைபெற்று விட்டனவா? தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் தற்போது NPP கட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மக்கள் அப்படி பார்க்கவில்லை. தேர்தல் காலத்திலே இவர்கள் உண்மையிலேயே சொல்வதை செய்வார்கள், இருந்தவர்கள் எல்லோரும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தாலும் புத்தளத்து மாநகர சபை தேர்தல் களத்தை பார்க்கின்ற போது கொடுத்த வாக்குறுதிகள் பல இன்னும் கிடப்பிலே இருக்கிறது. இதுவரைக்கும் அல்ஃபா மார்க்கெட் பற்றி, அல்ஃபா சந்தை தொகுதியை பற்றி நாங்கள் இறுதியான நிகழ்ச்சியிலே விரிவாக அது பற்றி பேசியிருந்தோம். அது பற்றி தனியான ஒரு காணொளியை போட்டு தொடர்ச்சியாக மேடைகளிலே பேசி அது சம்பந்தமான ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என்று பேசியவர்கள் இன்று வரை 8 மாதங்கள் கடந்தும் அது பற்றிய எந்த ஒரு தகவலையோ அது பற்றி எந்த ஒரு ஆக்ஷனையோ எடுக்கவில்லை. அங்கு இருக்கின்ற அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்கள் இன்று அதே அதிகாரோடு மிகப்பெரிய ஒரு நெருக்கமான உறவிலே இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே துஷ்பிரயோகப்படுத்தப்பட்ட மாநகர சேவைகளில் இருப்பவர்கள் இன்றும் அதே பதவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லாமல் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை செய்கிறோம் என்கின்ற பெயரை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர எங்களை பொறுத்தவரை ஊழல் நடக்கிறது. எங்களுக்கு தெரிந்து ஒரு மாநகர சபை உறுப்பினருக்கு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாநகர சபை உறுப்பினருக்கு பொரல் லோட்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். பட்ஜெட்டுக்கு அவர் ஆதரவாக வாக்குகளை தந்தார் என்பதற்காக. அந்த பொரல் லோட் புத்தளம் மாநகர சபையுடைய எல்லையிலே இருந்து இன்னொரு பிரதேச சபைக்கு உட்பட்ட எல்லைக்கு கொண்டு சென்று மக்கள் பணிக்காக செலவிடப்படுகிறது. மக்கள் அந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் யாப்பு அமைப்பிலே புத்தளம் மாநகர சபை செய்வது மகா பெரிய தவறு.
எங்களுடைய பணத்தை, எங்களுடைய மக்கள் தருகின்ற வரிப்பணத்தை எடுத்து எங்களுக்காக வருகின்ற ஒதுக்கீட்டை ஒரு உறுப்பினருக்கு கொடுத்து அவர் இன்னொரு பிரதேசத்திற்கு கொண்டு போய் செல்கிறார். இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ பேசுவதற்கு யாரும் அந்த சபையில இடம் தருவதும் கிடையாது. பேசுவதற்கான திராணியும் அங்கு இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அவை ஊழலை பற்றி வெளியே பேசுவதும் இல்லை, சொன்ன ஊழலை விசாரிக்கவும் அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஆட்சி பறிபோகும் என்ற ஒரு பயத்திலே தொடராக ஊழல்வாதிகளோடு சேர்ந்து அமைத்த ஆட்சியை வைத்துக்கொண்டு ஊழலை மறைத்து கொண்டும் மறைக்காமலும் ஒரு மென்மைத்தனமான ஒரு போக்கினை புத்தளமான சபையில் இருக்கின்ற அதிகாரமிக்க அரசியல்வாதிகள் செய்து வருகிறார்கள். நெகட்டிவான விடயங்களை மாத்திரம் சொல்கிறீர்கள். அப்படியாக இருந்தால் பாசிட்டிவான நடவடிக்கைகளை இதுவரையிலே முன்னெடுக்கவில்லையா என்பிபி உங்களுடைய சபையில்? இல்லை, உண்மையிலே மாநகர சபை மேயர் ரின்ஷாட் அவர்கள் ஊழல்வாதி அல்ல, அவர் ஒரு நேர்மையானவர். நாங்கள் அவரை அதிகப்படியாக கௌரவம் கொடுக்கின்ற ஒரு மேயராக இருக்கிறார், அதிலே மாற்று கருத்து இல்லை. சபை ஒழுங்குகள் அழகாக நடைபெறுகிறது. ஏனைய சபைகள் போல கூச்சலிட்டு கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு அப்படி இல்லை, அழகாக அவர் முன்கொண்டு செல்கிறார். ஆனால் ஒரு தனி நபர் என்பதற்கு அப்பால் ஒரு மேயருடைய அந்தஸ்து அதிகாரத்தை வைத்து அவர் சரியாக மக்களுக்கு தேவையான சேவையை செய்கிறாரா என்று பார்க்கின்ற போது இல்லை என்பதை இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை மக்களும் வெளிப்படையாக பேசுகிறார்கள். அவரை மாற்ற வேண்டியிருக்கிறது. அவருடைய தன்மை அரசியலுக்கு பொருந்தாது. அரசியலுக்கு அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை தெரிந்து எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், யாரை கிட்ட வச்சுக்கிட்டோம், யாரை தூர வச்சுக்கொள்ளணும், அந்த ஒரு அரசியல் அனுபவம் அல்லது அரசியலுக்கான ஒரு அணுகுமுறை அவரிடத்தில் இல்லை, அல்லது அவருக்கு பின்னால் இருப்பவர்களிடம் இல்லை என்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பட் அவர் நேர்மையானவர், அவருடைய கட்சி அவருக்கான இடத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் அவர் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார் என்பதுதான் கவலை. நாடளாவிய ரீதியிலே அவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் ஏராளம். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே சமூக விடயங்களை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முஸ்லிம் உறுப்பினர்கள், அதாவது என்பிபியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்கள் சரியாக அவற்றை கொண்டு சேர்க்கிறார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்ததாக சொல்லுங்கள், அண்மையிலே ஏற்பட்ட தித்வா புயல், இந்த தித்வா புயலுடைய அந்த தாக்கத்தின் போது அதிகமாக பேசப்பட்ட ஒரு மாவட்டம் புத்தளம் மாவட்டம். நான் நினைக்கின்றேன், நேற்றும் கூட ஒரு வீடியோவை பார்த்தேன். சின்ன நாகவெல்லு என்ற பகுதியில் இன்னும் நீர் வற்றவில்லை என்று அந்த ஏற்கனவே வீடியோக்களை போட்டு வந்த அந்த சகோதரர் மீண்டும் ஒரு வீடியோவை போட்டிருக்கின்றார். தித்வா புயல் நேரத்திலே புத்தளம் வேண்டும் என்றே நிராகரிக்கப்பட்டதா அல்லது என்ன நடந்தது? ஏனென்றால் உங்களுக்கு தனியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறார். உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எங்களுக்குரியது, எங்களுடைய பிரதேசத்திற்குரியது. அதிலே அமர்ந்திருக்கின்ற நபர் எங்களுக்கானவர் அல்ல, அவர் ஒரு கட்சிக்கானவர் என்பதை அவருடைய தொடரான நகர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தித்வா புயல் பிரச்சனையின் பின்னால் புணர்ச்சியில் பேசுகிறீர்களா? நியாயமாக, அதாவது எங்களுக்கு பேச முடியும். சகோதரர் ஃபைசல் அவர்கள் புத்தளத்திலே இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்ட போது சின்ன நாகவெல்லு பிரதேசத்தில் இருப்பவர்கள் முட்டங்காலில் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த வார்த்தையை வைத்து மிக தெளிவாக சொல்ல முடியும். அவர் அந்த மக்களோடு தொடர்பிலே இல்லை, அங்கு போய் பார்க்கவும் இல்லை. நாங்கள் சென்றோம், நாங்கள் போனோம், எங்களுடைய சகோதரர்கள் நேரடியாக இறங்கி பார்த்தார்கள். அவர் பாராளுமன்றத்தில் எங்களுடைய சமூகத்தை கேவலப்படுத்தும் போது நாங்கள் அவருக்குரிய பதவியை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் சொல்ல முடியும். தித்வா புயல் நேரம் மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் அங்கு இருக்கின்ற கிராம சேவகர்கள் மக்களோடு நடந்து கொள்ளுகின்ற விதம் மிக மோசமானது. பேப்பர்ஸ் எடுத்து முகத்தில் வீசுறது, ஒழுங்கா பேசுறதுல பல பிரச்சனை இருக்கின்ற போது அதை கேட்பதற்கோ அதை விசாரிப்பதற்கோ அந்த கிராம சேவர்களை கண்டிப்பதற்கோ ஒரு என்பிபி அரசியல்வாதிகளை எங்களால் காண முடியாமல் இருக்குது. ஃபைசல் அவர்கள் முட்டுக்கால் என்று பேச முடிந்த ஃபைசல் அவர்களுக்கு அடுத்த கிழமை சரி அங்கு போய் அங்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்க முடியும். இன்று கூட நீங்கள் சொன்னது போல 17 குடும்பங்களுக்கு மாத்திரம்தான் 50 லட்சம் தருகிறோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு காலம் கடந்த பின்பு மாதம் மாதம் அவர்களுக்கு வாடகை தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் அறவாசி பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல மோசடிகள் ஆதாரத்தோடு ஜனாதிபதி மாளிகைக்கு கூட அது அங்கு இருக்கின்ற மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த மனு அல்லது அந்த வேண்டுகோள் கொடுக்கப்படவில்லை. காரணம், அவர் அதிகாரம் இல்லாதவர், அவரிடம் கொடுத்து எந்த பிரயோசனம் இல்லை என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். அனல் மின்சாரத்திற்கான ஒரு பிரச்சனை வருகின்ற போது அவற்றை எதிர்த்து பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் எங்களுக்கு ஒரு உறுப்பினர் இருக்கிறார் என்று நாங்கள் தைரியமாக இருந்த போது அங்கு அமைச்சரை ராஜினாமா செய்ய தேவையில்லை, அவரை பதவி விலக வேண்டிய அந்த மசோதாவிற்கு எதிராக
கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தது என்பது ஒட்டுமொத்த புத்தள சமூகத்திற்கும் எதிராக அவர் வாக்களித்திருக்கிறார். அப்படியாக இருந்தால் புத்தள மக்கள் அனல் மின்சார திட்டத்தை மூடச் சொல்கிறார்களா? அனல் மின்சாரம் என்பது ஆரம்பிப்பதற்கு முன்னால் அது சரியாக செய்யப்படும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லை என்று பல அரசியல்வாதிகள் நிறுவினார்கள். அதன் பின்புதான் அது அமைக்கப்பட்டது. ஆனாலும் பல போராட்டத்திற்கு மத்தியில் ஒரு உயிர் கூட காவு கொள்ளப்பட்டது. எல்லாம் முடிந்து தற்போது 16 வருடங்கள் அனல் மின்சாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 16 வருடங்களிலே எங்களுடைய பிரதேசத்தில் அது ஏற்படுத்திய தாக்கங்களும் மாற்றங்களும் பாதிப்புகளும் கண்கூடாக பார்க்க முடியும். சர்வதேசத்திலே இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் அவற்றை நிறுவி இருக்கிறது. இனியும் அது பாதிப்பில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அதை நாங்கள் சொல்லுகிறோம், அந்த திட்டம் நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் அது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு காரணங்கள் தேவை. அந்த காரணங்களை தற்போது ஜனாதிபதி அமைத்திருக்கின்ற அந்த ஆணைக்குழு, அதாவது தரமற்ற நிலக்கரியை இம்போர்ட் பண்ணியதற்காக நிறுவப்பட்ட அந்த ஆணைக்குழுவிலே ஒரு வதந்தி இருக்கிறது. மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற அந்த பொறிமுறையும் சரியா என்று பாருங்கள் என்று நாங்கள் புத்தளம் சமூகமாக கேட்பது ஜனாதிபதியிடம் ஒன்றுதான். அதிலே புத்தளம் சமூகத்திற்கும் சூழலுக்கும் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தால் உண்மையாகவே இந்த திட்டத்தை அவர்கள் மூடிவிடுவார்கள். ஆனால் எல்லோரும் சொல்கிறார்கள் மூடிவிடுவது கஷ்டம் என்று. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பாதிப்படைகின்ற சமூகம், மூடுங்கள் என்று மாத்திரம்தான் சொல்ல முடியும். உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு பேக்கரியிட அந்த போரனை உங்களோட முதல்ல ஈக்குதுன்னு சொல்லி நீங்க சொல்லலும் அத்தாரிட்டிஸுக்கு அந்த போரனைய கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நீங்க குந்திந்து யோசிக்கலாம். அவருக்கு வேற இடத்துல நாங்க போறனை கட்டி கொடுப்போமான்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுகளுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆகவே அரசாங்கம் புத்தளத்தில் இருக்கின்ற நுரைச்சோலை அனல் மின்சாரத்தால் அந்த சமூகம் பாதிப்படைகிறது. அங்கிருந்து வெளியாகின்ற அந்த சிறிய துணிக்கைகள் நாவலப்பிட்டியில் இருக்கின்ற மலை மேடுகளில் இருக்கிறது என்று சர்வதேச அறிக்கைகள் சொல்லுகிறது. அவ்வளவு தூரம் அது பயணிக்கிறது என்றால் மெர்க்யூரியில் இருக்கின்ற அந்த தலைமுடியில் இருக்கின்ற மெர்க்யூரி அதிகமாக இருக்கிறது. புற்றுநோய்களுக்கான நோயாளிகள் அதிகமாக போயிருக்கிறார்கள். மகரகமைக்கு லங்ஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தனியாக சென்று டேட்டா தாருங்கள் என்றால் தரமாட்டார்கள். ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழு இவற்றை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸோடும் பேசி தரவுகளை எடுப்பார்களாக இருந்தால் உண்மையாக 32 வருடங்களில் மூட வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த எக்ரிமெண்ட் 16 வருடங்களில் மாற்றப்பட்டு மூடப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை புத்தள மக்கள் ஆராய்ந்து பாருங்கள். பொறுப்பான அந்த ஆணைக்குழுவிடம் இந்த பொறுப்பையும் கொடுங்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளை தான் செய்கிறார்கள். அதன் முடிவு நிச்சயமாக நிறுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கை தான். ஆனால் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் போய் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை சொல்லலாமே. இதுவரையிலே புத்தள மக்கள் அப்படி போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணினதாக நான் அறியவில்லை. புத்தளத்திலே சர்வமத குழு, அதே நேரம் ஏனைய அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து சிவில் சமூக அமைப்பாக தீவிரமாக வேலை செய்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட், உதாரணத்திற்கு மகரகம ஹாஸ்பிட்டலில் இருந்து புத்தளத்தில் இருந்து வந்த புற்றுநோயாளர்களின் விவரத்தை தாருங்கள் என்று RTI ஊடாக கேட்டுகள் கூட 2 கிழமை என்று பின்னே சென்று கொண்டுதான் இருக்குது. எங்களுக்கு அந்த டேட்டாஸ் இல்லை. ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். அவற்றை கொடுப்போமாக இருந்தாலும் அந்த அறிக்கைகளை தாண்டி அவர்கள் இன்னும் திணைக்களங்களோடு பேசி அவற்றை எடுக்க வேண்டும். ஆனால் அறிக்கைகள் தயாரித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மத தலைமைகளும் பொறுப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு எதிரான சிக்னேச்சர்ஸ் கம்பெயின் நடக்கிறது. ஏனென்றால் ஒரு சிவில் சமூகமாக நாங்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பலம் தேவை. அந்த பலத்தினை சிக்னேச்சர் ஊடாக செய்வதற்கு கோவில், பன்சல, பள்ளிவாசல் இடங்களிலும் தொடராக வேலை செய்து வருகிறார்கள். விரைவிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 6 மாதம். அதை விரைவிலே புத்தளம் சமூகமாக மகஜர் ஒன்றை அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூகமயப்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். அவ்வளவு. சரி. தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கான இழப்பீடுகள் முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டதாகத்தான் அரசு தரப்பு சொல்கிறது. புத்தளம் நிலைமை எப்படி இருக்கிறது? புத்தளம் மக்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டு விட்டார்களா? பொறுப்போடு சொல்ல முடியும், முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தவர்களில் பல பேர் GS உடைய பின்புலத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு பணம் கிடைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பலருக்கு இன்று வரை காசோ ஏதாவது ஒரு அரசு தரப்பிலிருந்து உதவியோ கிடைக்கவில்லை. ஆனால் மக்களும் அவற்றை எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இல்லை. இவர்கள் செய்ய மாட்டார்கள். அனுர என்கின்ற ஜனாதிபதிக்கு இருக்கின்ற மரியாதை களத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கோ GSக்கோ கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மக்களோடு பேசுவதற்கே முதலாவது முறை தெரியாது.
எங்களிடம் எழுத்து மூலமாக மாநகர சபை உறுப்பு என்பதால் எழுத்து மூலமாக மக்கள் ஒவ்வொரு ஜிஎஸ்க்கும் முறைப்பாட்டினை தந்திருக்கிறார்கள். இவற்றை விசாரித்து ஆக்ஷன் எடுப்பதற்கு ஒரு அரசியல்வாதி இல்லை, ஒரு பலம் இல்லை. ஏஜே மாத்திரம்தான் இருக்கிறார். ஏஜே கண்டிப்பார். ஆனால் மக்கள் பக்கம் இருந்து இவற்றை பேசுவதற்கு அரசியல்வாதிகள் பார்க்க முடியாமல் இருக்கு. புத்தளத்திலே பல சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அதாவது மதகுருமார்கள் தனியாக இயங்குகிறார்கள். அது போன்று பல அமைப்புகள், நீங்களும் கூட கிளீன் புத்தளம் என்றெல்லாம் அமைப்புகளை வைத்து நடாத்துகிறீர்கள். ஏன் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து உங்களுடைய ஊர், அதாவது புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், உங்களுடைய புத்தளத்திற்கு ஒரு தனியான பாராளுமன்றம் உறுப்பினர் இருக்கின்றார், அவரை சந்தித்து இந்த விடயங்கள் குறித்து பேச முடியாமல் இருக்கிறது? இல்லை, ஒரு இடைவெளி இருக்கிறதா அவருக்கும்? அதாவது உங்களுடைய புத்தளம் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஃபைசருக்கும் இந்த அமைப்புகளுக்கும் இடையில ஒரு இடைவெளி காணப்படுகிறதா? நிச்சயமாக அவர்கள் முயற்சி செய்தார்கள். எனக்கு தெரிந்த நிறைய அமர்வுகள் ஒவ்வொரு அமைப்புகளும் அழைத்து சமூக பிரச்சனைகளை சரியாக ஆவணப்படுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதையெல்லாம் பலர் சொல்லினார். ஆனால் அவர் அரச தரப்பில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்கப்படுவதில்லை. அனுர அலையினால் எங்களுக்கு ஒரு உறுப்பினர், மக்களுடைய பிரதிநிதி இல்லை. அவர் ஆளும் தரப்பிலே ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான். மக்களின் பிரதிநிதி என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு அனல் மின்சாரம், அருவக்காடு, தித்வா நேரம் வந்த பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை இருக்கின்ற போது எந்த இடத்திலாவது புத்தளம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தீர்வு கொடுத்திருக்கிறாரா? இல்லை. புத்தளம் பெரிய பள்ளி வாசலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, கடை சம்பந்தமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில முனீர் முலஃபர் அவர்களை புத்தளத்தில் இருக்கின்ற பெரிய பள்ளியும் ஜெமித்துலமா தலைமைகளும் கொண்டு போய் சந்தித்ததை தவிர பாராளுமன்ற உறுப்பினரை சந்திக்கவில்லை. ஏனென்றால் புத்தள மக்கள் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். இவர் ஒரு கட்சிக்கான பிரதிநிதி, ஒரு கட்சியின் ஆர்கனைசர் மாதிரி ஒரு ஆர்கனைசர், தட்ஸ் ஆல். மக்கள் பிரதிநிதி, மக்களுக்கான அபிலாஷைகளை பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றுகின்ற இடத்திலே சொல்லுவார் என்ற நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இருந்தும் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்கின்ற மனோநிலை மக்கள் மத்தியிலும் அமைப்பு மத்தியிலும் எல்லா தலைமையிலும் இருக்குது. அதனால தான் நாங்கள் கூட தீர்வுகளை நாங்களாகவே தேடிக்கொள்கிறோம். யாரிடம் போய் இதனை செய்து தாருங்கள் என்று கேட்க முடியாது, எதுவுமே நடைபெற மாட்டேங்குது. புத்தளம் வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் நாய் பிரச்சனை எழுத்து மூலமாக எல்லோருக்கும் சொல்லிவிட்டாச்சு. ஆனால் அவற்றை தீர்வுகளாக தருவதற்கு யாருமே இல்லை. நாங்கள் கையில் பொருள் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது, எடுத்தோம். ஏன்னா 6 மாதம் முழுமையாக ஜனநாயக முறைப்படி ட்ரை பண்ணிக்கிறோம், எதுவுமே நடக்கவில்லை. தொடர்ந்தும் எங்களுடைய மக்களை நாய் கடிப்பதையும் சிறு பிள்ளைகளை கடிப்பதையும் உயிர் போகும் வரை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் நாய்களை நிறுத்த வேண்டும் என்பதற்கான சில வழிமுறைகளை நாங்களும் மக்களும் எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்கள் இந்த விடயங்களை அவர்களாகவே தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதுதான் நாங்கள் பார்க்கின்ற விடயமாக இருக்கிறது. புத்தளம் தல வைத்தியசாலை கடந்த தேர்தல் காலங்களிலே மிக பிரதானமான பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம். முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுத்தீன் பல முறை இது பற்றி பாராளுமன்றத்திலே பேசுவதையெல்லாம் நான் மிக நீண்ட நாட்களாக அவதானித்து வருகிறேன். அதன் அடிப்படையிலே மிக அண்மையிலே நானும் கூட இது தொடர்பிலே கேபினட் ஊடக பேச்சாளரிடத்திலே ஒரு வினாவை தொடுத்திருந்தேன். அவர் அது பற்றி நாங்கள் ஆராய்வோம் என்றெல்லாம் சொல்லி அண்மையிலே ஒரு நாள் புத்தளம் தல வைத்தியசாலையை நாங்கள் தரம் உயர்த்துவதற்கான கேபினட் அனுமதியை பெற்றுவிட்டோம் என்ற ஒரு விடயத்தை அறிவித்திருந்தார். உண்மையிலே தரம் உயர்த்தப்பட்டு விட்டதா? இப்போது தல வைத்தியசாலை என்ன நிலையில் இருக்கிறது? உண்மையிலேயே இது முழுதுமாக அரசியலாக மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். நீங்கள் கேட்கின்ற கேள்வி எல்லாமே வேறொரு திசையிலே எதிர்ப்பான பதில்கள் வருவதற்கு காரணம் பாசிட்டிவான விடயங்களை எங்களால் காண முடியாமல் இருக்குது. வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது எல்லோருடையும் எதிர்பார்ப்பு. ஆனால் அது வெறுமனே டாக்குமெண்டாக மாத்திரம் சரி வராது. புத்தளத்திலே 11 மணிக்கு போனால் உங்களால் அவசரமாக ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு பேஷண்ட்ஸை கொண்டு போக முடியாது. 6 மணித்தியாலும் 7 மணித்தியாலும் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஒரு நார்மலாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதாக இருந்தால் எங்களுடைய வைத்தியசாலையிலே முடியாது. ஜூலையிலிருந்து அவசரமாக ஒரு கேஸ் ஒன்று வருகிறது, ஆக்சிடென்ட் கேஸ் என்றால் அவற்றை பார்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை. அவை அங்கு பௌதீக வளங்களும் அதே நேரம் டாக்டர்ஸ் ஏனைய வளங்களும் குறைவாக இருக்கிறது. இவற்றை அதிகரித்துக் கொள்வதற்காகத்தான் மக்கள் வேண்டிக் கொண்ட ஒரு விடயம் இவற்றை தரம் உயர்த்துங்கள் என்று. ஆனால் இப்போது இருப்பவர்கள் எதையுமே செய்யவில்லை. வெறுமனே
லைன் மினிஸ்ட்ரியூடாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கு அரசியல் என்று சொல்வது புத்தளம் தல வைத்தியசாலை இப்போது இந்த பிரச்சனையை எதிர்நோக்கவல்ல. கடந்த 20 வருடங்களாக இதே பிரச்சனை இருக்குது. எப்போது இடம்பெயர்ந்த மக்கள் எங்களோடு வாழ ஆரம்பித்தார்களோ அப்போது எங்களுடைய வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். எங்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொள்வதற்கான போதிய வளம் இல்லை. அப்போது ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் சுமார் 15 வருடங்கள் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் கமிட்டி என்று ஒன்று இருந்தது. அவர்கள் அரசாங்கம் செய்யாவிட்டாலும் சமூகத்திலிருந்து நிதிகளை பெற்று ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான விடயங்களை தொடராக செய்து வந்தார்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் கமிட்டி இல்லாமல் செய்யப்படுகிறது. இருந்தாலும் இயங்கு நிலைக்கு இல்லாமல் அது ஒதுக்கப்படுகிறது. புதிதாக பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது தித்வாவிற்கு, அருவக்காட்டு திட்டத்திற்கு, அனல் மின்சாரத்திற்கு எல்லாம் எந்த வித பங்களிப்பும் கொடுக்காத பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலைக்கு ஸ்பெஷல் டீம் ஒன்று போடுறாரு. அந்த ஸ்பெஷல் டீம் தற்காலிக கமிட்டியாக உபரோடு சேர்ந்து வேலை செய்கிறது. இவர்கள் காட்டிய ஒரு படம் தான் நாங்கள் தரம் உயர்த்தி விட்டோம். ஆனால் 4ஆம் வார்டிலே ஃபேன் சுத்தாது, இப்போதும் சுத்தாது. ஆனால் தரம் உயர்த்து விட்டு எல்லோரும் ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று காட்டினாங்க. ஆனால் மக்களுக்கு தேவையான விடயங்கள், நாய் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் கனடாவில் இருக்கின்ற ஒரு அமைப்போடு பேசி 2 கோடி ரூபாய் புத்தளம் தல வைத்தியசாலை. நீங்கள் பாராளுமன்றத்தில் இல்லை பேசுறீங்க, ஒரு நேர்காணல் ஃபைசர் உங்களுக்கு வழக்கு போட்டாருன்னா நீங்கள் தான் பொறுப்பு. நிறைய வழக்குகள் விழுந்துக்குது. ஆஃப்கோர்ஸ் மக்களுக்காக பேசுகின்ற போது இவ்வாறான விஷயங்களை சந்திக்கணும். we are ready. 2 கோடி ரூபாய் என்னென்னால் கேபினட்டிலே முடிவெடுக்கப்பட்டு விட்டதாக கேபினட் பேச்சாளர் சொல்றார். தரம் உயர்த்தியாச்சு. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. எங்களை பொறுத்தவரையிலே 2 கோடி ரூபாய் கொண்டு வருகிறோம் கனடாவில் இருந்து சுற்றுமதில் அமைப்பதற்காக. என்ற வைத்தியசாலையை சுற்றி ஒரு மதில் இல்லை, காணி பிடிப்பவர்கள் எல்லாம் இருக்கின்ற போது நாங்கள் அதனை பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற போது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், வெளியே இருந்தால் எங்களுக்கு ஃபண்ட் தேவையில்லை, நாங்கள் அரசாங்கத்தோடு இருந்து சுற்றுமதிலை அமைத்துக் கொள்வோம், நான் எல்லாம் பிடிச்சி கொள்வோம்னு வீடியோ போட்டு 6 மாதம் ஃபண்ட் வரவும் இல்லை, எங்களுக்கு கொண்டு வர விட இல்லை, அவங்க செய்யவும் இல்லை. அவை தரம் உயர்த்தப்பட்டு விட்டது என்று கேபினட் அமைச்சரவை பத்திரம் வந்தாலும் 3-4 வருடங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை தான் உங்களுடைய கேள்விக்கு அமைச்சர் பதிலாக தந்தார். தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கட்டம் கட்டமாக மாஸ்டர் பிளான் அப்ரூவ் பண்ண வேண்டும், அதற்கமைய பில்டிங்ஸ் அமைக்கப்பட வேண்டும், அதற்கான வளங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு 3 வருடத்திலே தான் உண்மையிலே எங்களுக்கு தரம் உயர்த்த முடியும் என்கின்ற வேலையை செய்திருக்கிறார். எங்களுக்கு தேவை மாஸ்டர் பிளானை அப்ரூவ் பண்ணி 1-2 பில்டிங்கை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க, அதுக்கான வளங்களை கொண்டு வாங்க. வெறுமனே பேப்பரை வச்சு அரசியல் செய்ய தேவையில்லை, பில்டிங்கை கொண்டு வந்து வச்சுட்டு அரசியல் செய்யுங்க. நாங்கள் சும்மா இப்போ வாயை பொத்திட்டு. பட் இப்போது எதுவுமே இல்லை. ஆக குறைஞ்சது நாயை கூட பிடிப்பதற்கான அதிகாரம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இல்லை. ஆனால் சிலோ ஹாஸ்பிட்டலில் நாய் இல்லை, குருநாகல் ஹாஸ்பிட்டலில் நாய் இல்லை, புத்தளம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டு வரைக்கும் நாய் இருக்குது. இவற்றை பார்த்து கொண்டு வாய் மூடிக்கொண்டு இருக்கின்ற அரசியல்வாதிகளாக எங்களால் இருக்க முடியாது. நாங்கள் தடியை எடுத்துகிட்டு போனோம், பேஷண்ட்ஸுக்கு தடியை கொடுத்தோம், நாய்கிட்ட வந்து அடிங்கண்டு. நாங்கள் யாருக்கும் அடிக்கல, நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு வழக்கு போட்டு எங்களையும் கைது செய்து அரசியல் பழிவாங்கலுக்காக ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது. புத்தளம் சமூகம் மிக தெளிவாக இருக்கிறது, நாய்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இப்போது சென்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தோம். வைத்தியசாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அதை கொல்ல வேண்டும் என்பதல்ல. கொழும்பில் கூட பல நிறுவனங்கள் டாக்ஸை அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அப்படியான ஒரு டாக்ஸை அடாப்ட் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு ஹோம் புத்தளத்தில் உருவாக்கலாம். எத்தனையோ தனவந்தர்கள் தயார், காணித்தார், எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் சாப்பாடு போட தயார். இவற்றை செய்வதற்கு ஒரு அதிகாரம் இருந்தும் இல்லாமல் இருக்குது. அவை எங்களை பொறுத்தவரையிலே வெறுமனே படம் காட்டும் ஒரு நிகழ்வாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் விவகாரமே தவிர உண்மையிலே மக்களுக்கு தேவையான விடயங்கள் எதுவுமே அங்கே இல்லை. இந்த வீடியோக்கு கீழே கூட நான் சும்மா சொன்ன கமெண்ட் பண்ண சொன்னால் மக்கள் அடிச்சு வைப்பாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிரச்சனையை. தரம் உயர்த்தப்பட்டால் இந்த பிரச்சனைகள் தீர்வாக வர வேண்டும். இதுவரைக்கும் தீர்வு வரவில்லை. நம்பிக்கை இருக்கிறது ஒரு ஓரத்தில், மேபி ஒரு 2-3 வருஷத்தில் செய்வாங்கன்னு சொல்லி வில் சி.
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் மிக முக்கியமான வேலை திட்டம் தான் அகன்று செல், முழு நாடுமே ஒன்றாக என்று போதைக்கு எதிராக மிக ஒரு முக்கியமான வேலை திட்டத்தை ஜனாதிபதி கொண்டு செல்கிறார். நாடளாவிய ரீதியிலே பல முயற்சிகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக கைது நடவடிக்கைகள், அதே போன்று போலீசார் சுற்றி வளைப்பது, இப்படி பல விடயங்கள். ஆனால் புத்தளத்திலே இந்த போதை பிரச்சினை தாண்டவம் ஆடுவதாக சொல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் போதை வியாபாரிகள், போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதாவது உயர் மட்டங்களில் இருந்து அனுசரணை வழங்கப்படுகிறது. இப்படியான குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்படுகின்றன. மிக அண்மையிலே ஒரு மோசமான கொலையும் கூட நடைபெற்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். என்ன காரணம்? பல அமைப்புகள் இருக்கின்றன புத்தளத்திலே. என்ன காரணம்? கட்டுப்படுத்துவதற்கான சரியான திட்டமிடல் மேல்மட்டத்தில் இல்லை. புத்தளம் என்று சொல்கின்ற போது சமூகமாக நாங்கள் அவற்றை எதிர்த்து மிக தெளிவாக போராடி வருகிறோம். புத்தளத்தில் இருக்கின்ற சர்வ மத தலைவர்களின் அனுசரணையோடு ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் பிரகடனங்களை செய்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே புத்தளத்திலே 3 பள்ளிவாசல்கள் முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் போதையற்ற பிரதேசமாக மாற்றுவோம் என்று அவர்கள் தங்களுடைய பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இங்கு பார்க்க வேண்டிய விடயம், அதை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடையது, கடமை யாருடையது? அவர்கள் அவற்றை செய்யாததன் விளைவுதான் மக்கள் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று மணல்குண்டு பிரதேசத்தில் எங்களுடைய சகோதரர்கள் ஹட்டடித்து வெளியே குந்தி போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை போலீஸின் உதவியோடு இரவாக தேடி அவர்கள் விற்பனையாளர்களை பிடித்து கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று மாறி வருகிறார்களா, திருந்தி வருகிறார்களா என்பதை பார்க்கின்ற போது எங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல முடியும். போகின்ற ஒரு நபர் அவர் ஒரு சிறிய விற்பனையில் ஈடுபட்டு கைதாகி போகிறார் என்றால் ரிட்டெயில் வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி வெளியே வருகிறார். இது இந்த நாட்டிலே பகிரங்கமாக சொல்லப்பட வேண்டிய விடயம். யார் இதற்கு பொறுப்பு என்பதற்கு அப்பால் இதை கட்டுப்படுத்துவது எப்போது? ஜனாதிபதி அவர்கள் அறிவித்து விட்டார், விலகு செல். எங்கட புத்தளம் மாநகர உறுப்பினர்கள்னா எல்லா ஆட்டாலையும் ஒட்டுனாங்க. ஆனால் போராட்டங்கள் வருகின்ற போது, பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த இடத்திற்கு வந்து அவசரமாக முடிவெடுக்கும் அரசியல்வாதிகளாக எங்களை அவர்கள் காண முடியாமல் இருக்குது. அங்க நிற்கிறது அப்பாவி மக்கள், பள்ளி தலைமைகள், சர்வ மத தலைமைகள் அந்த இடத்திலே வந்து தலைவர்களுக்குரிய வேலையை செய்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் என்றால் யார் என்கின்ற ஒரு கோர்ஸ் செய்யப்பட வேண்டும் புத்தளத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக ஆளும் தரப்பு அரசியல்வாதிகளுக்கு. எங்களுடைய மேயர் ரின்ஷாத் அவர்கள் எடுத்துக்கொண்டார், நேர்மையானவர் என்று சொன்னேன். ஆனால் அவருடைய கதிரை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு எச்கோட கதிரை மாதிரி நினைச்சுக்கிறார். ஒரு பாதையோர வியாபாரிகள் அவரை சந்திக்க வந்தா பாதையோரத்தில் கடை போடல, அது வெளியே போங்க. மக்களுடைய பிரதிநிதி, சட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அரசியல்வாதிகள் எதற்கு? அப்ப ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளே தேவையில்லை. அதிகாரிகளை வைத்து மாத்திரம் சட்டத்தை அப்ளை பண்ணிட்டு போகலாம், ஏஜிஏ போதும். அரசியல்வாதிகள் என்னத்துக்குன்னு சொன்னா மக்களுக்கும் அதிகாரிக்கும் இடையிலே இருக்கின்ற, மக்களுக்கும் சட்டத்திற்கும் இடையே இருக்கின்ற அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஆகவே அவர் பேசி அவங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனையை கேட்கணும். இல்லை, வெரி போல்டு, எங்களுக்கு இயலாது போங்க. இப்போ புத்தளத்தில் மிக முக்கியமான பிரச்சனை, புத்தளம் டவுன் புறக்கணிக்கப்படுதுன்ற ஒரு கதை வருது. ஆனால் வெளியே இருந்து வந்து சேல் போடுறாங்க ஆட்கள், ஒவ்வொரு ஹோலை புக் பண்ணி சேல் போடுறாங்க, அனுமதிக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சபைக்கு சல்லி கட்டக்கூடிய பாட்டா செருப்பு விற்கிறாள், ஹோட்டல் வச்சுக்கிட்டாள், உடுப்பு கடை போட்டுக்கிறாள், ஒவ்வொரு நாளும் சபைக்கு சல்லி கட்டுறாங்க. இவர்களுக்கு வியாபாரம் வருகின்ற நேரம் வெளியே ஒரு ஆள் புத்தளம் மாநகர சபை எல்லைக்குள்ளுக்கு ஒரு சேல் போட்டா யாருக்கு நஷ்டம்? எங்கட மக்களுக்கு நஷ்டம். இவற்றையெல்லாம் யோசிப்பதற்கு புத்தளம் மாநகர சபையில முதல்வர் இல்லை. எனக்கு காசு தான் வேணும், வருமானம் வந்தால் தான் சம்பளம் கொடுக்கணும். அவை வெற்றி குறுகிய சர்க்கிளுக்குள்ள இருந்து அரசியலை யோசிக்கிறதால தான் போதைப்பொருள் பிரச்சனையும் தாண்டவம் ஆடுகிறது. காரணம், அரசியல்வாதிகள் எங்களுக்குன்னு இதுதான் பொட்டின்னு குந்திக்கிறாங்க. இப்போ நான் பிரேரணை போடுவேன், 6 மாதத்திற்கு முன்னால் பிரேரணைகள் போடுவோம். டியூஷன் வகுப்புகள் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, கண்ட்ரோல் பண்ணுங்க, ரிஜெக்டட். நாய் கூட புத்தளத்தில் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, நாய் ரோட்லேயும் நாய்கள் கூட, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. தெருநாய்கள் கூட, ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ணுங்க, ரிஜெக்டட். நாங்கள் போடுற ப்ரப்போசல் எல்லாமே ரிஜெக்டட். ஆனால் ஒரு 3-4 மாதங்களுக்கு பின்பு நாங்கள் சொன்ன பஸ் ஸ்டாண்டை அவங்களோட ஸ்டைலில் ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் ஒன்று அடிப்பாங்க. நாங்கள் கொடுத்தது சோலார் பேனல், ரிஜெக்டட். பட் அவங்க செய்வாங்க ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாப், கிளாக் டவருக்கு எல்லாத்தையும் போட்டு லைட்லாம் போடுங்கிற ப்ரப்போசல் கொடுத்தா ரிஜெக்டட். ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு அவங்க அதை செய்வாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் வளர்ந்து விடக்கூடாது என்று அரசியல் தான் சபைக்குள்ள செய்கிறாங்களே தவிர
மக்களுக்கான பணிகளை கொண்டு வரக்கொள்ள செய்யறதுக்கான அனுமதி இல்லை. ஆகவே இங்கு நான் சொன்னது அந்த கிளாஸ் ஒன்று எடுக்கப்படும். மேபி அனுரகுமார திசாநாயக் அவருக்கு கீழே இருக்கிற எம்பிஸுக்கும் லோக்கல் கவுன்சில் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு அவர் எப்படி அரசியல் செய்யணும் முதல்ல சொல்லணும். அவருக்கு மக்கள் வாக்களித்தது, மக்களோடு அவர் இருந்ததன் ஒரே விளைவுதான், வேற எதுவும் இல்லை. மக்களுக்காக இருந்தார். ஆனா இப்போது இருக்கின்ற மேயரும் மெம்பர்ஸும் மக்களோட இல்லை, மக்களுக்கு எதிர்த்தரப்புல இருந்து சட்டத்தை இம்போஸ் பண்றாங்க. யூ ஹேவ் டு டூ திஸ், இதை நீங்க செய்யணும். பண்டைக்கு பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்பட்ட 2 கடை மூடி 15 லட்சம் கட்டினா தான் கதையை திறப்போம். இது என்ன இது? ஓகே, வருமானம் தேவைதான். இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்கள் அப்படி செய்யல, ஆனால் சம்பவம் ரன் ஆயிடுச்சு. அது இவங்க ஏதோ மேலே இருந்து வார ஓர்டரை செய்கிற போலீஸ் அதிகாரிகள் மாதிரி தான் ஆகிக்கிறாங்களே தவிர ஒரு மக்கள் விரும்பக்கூடிய அரசியல்வாதிகளாக இல்லை. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் பல இடங்கள்ல மக்கள் மத்தியிலேருந்து முறைப்பாடுகள் போகுது. இது யாருக்கு முதலாவது போகணும்? மேயருக்கு போகணும், எம்பிக்கு போகணும். அங்கே போகாம வேறு நபர்களுக்கு போகிறதுக்கு காரணம் இவங்ககிட்ட சொல்லி எதுவும் நடக்காது என்கின்ற ஒரு விடயம்தான். ஆகவே எங்களால் முடியுமான விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வெறுமனே விமர்சனம் மாத்திரம்தான் சொல்லுகிறோம். காரணம், விமர்சிக்கின்ற அளவுக்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். நல்ல விடயங்கள் என்று சொல்லுகின்ற போது 5 நேரம் தொழுகிறாரு, தனிப்பட்ட முறையில் சொல்லலாம், நேர்மையானவர், ஊழல் இல்லை. ஆனால் ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்களோடு கனெக்ஷன் இருக்கிறாரு. இப்போ புத்தளத்தில் ஒரு 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 விஷயம் இருக்குது. புத்தகத்தை குளத்தை தோண்டினவர் மண்ணை விற்று தண்ட அரசியலை வளர்த்தாருங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு நிற்குது. இப்போ அவர் மாநகர சபை உறுப்பினர், அவருடைய உதவியில தான் மேயரும் தற்போது மேயர் ஆகிறாரு. இப்போ அவர் ஒரு ப்ரொஜெக்ட் கொண்டு வர்றாரு, புத்தளம் பீச்சுக்கு மண் போடுவோம்னு சொல்லி. இப்போ மக்களுக்கு மத்தியில் அச்சம் நிற்குது, மறுக்காவும் அதே மண் அங்கே ஒரு ஊழல் நடக்குமான்னு சொல்லி. இதை தெளிவாக பேசுறதுக்கு மேயர் ரெடி இல்லை. மேயர் செய்கிற ஒவ்வொரு விடயங்களும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு வேட்பாளராக வந்தால் எனக்கு வாக்களிக்க வேண்டும், என்ன சேலஞ்ச் பண்ணக்கூடிய இன்னொரு அரசியல்வாதி உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக சரியாக திட்டமிட்டு விஷயத்தை செஞ்சுட்டு போறாரு. இல்லாட்டி நாங்கள் கொண்டு வந்த முதல்களை வெளிநாட்டில் இருந்து நாங்கள் 2 கோடி கொண்டு வந்தோம், என்ன சொல்லிக்கணும்? ரைட், நீங்கள் முதல்ல காட்டுங்க இஷாம் இருக்கார், நாங்கள் கவர்மெண்ட்டை இருந்து ஒரு 3 தட்டு பில்டிங் கட்டுவோம். மேயரும் எம்பியும் சொன்னது பொதுமக்கள்கிட்ட முதல் நாங்கள் கட்டுவோம். அப்போ வெளிநாட்டில இருந்து எங்களுடைய மக்களுக்காக வருகின்ற பணத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? செஞ்சா இஷாம் இருக்காது பேர் போயிடும். இந்த டர்ட்டி பொலிட்டிக்ஸை, இப்படியான மோசமான பொலிட்டிக்ஸை புத்தளம் வரலாற்றில் யாருமே செஞ்சதில்லை. புத்தள மக்களுடைய உரிமைகளை போராடி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர் என்ற அடிப்படையிலே உங்களை நீண்ட நாட்களாக நான் அவதானித்து வருகிறேன். குறிப்பாக மிக அண்மைய நாட்களாக இந்த புத்தள மக்களுக்கு மறுக்கப்படக்கூடிய உரிமைகளை போராடியாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் பல விடயங்களை செய்து வருகிறீர்கள். அதாவது இந்த தெருநாய்களுடைய விடயமாக இருக்கட்டும், தித்வாவுடைய காலத்திலே பல வீடியோக்களை நான் பார்த்தேன். உண்மையிலே இதை நீங்கள் செய்வது ஜனரஞ்சகத்துக்காக வேண்டிய, அல்லது நீங்கள் சொல்கிறீர்கள் தொடர்ந்தும் இஷாம் அரிக்கார் திட்டமிட்டு நிராகரிக்கப்படுகிறார், எனவே எதிர்வரக்கூடிய காலத்திலே மக்கள் உங்களை ஹைலைட் பண்ணி கொள்ள வேண்டும், ஊடக ஜனரஞ்சகம் இவற்றுக்காக வேண்டி செய்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு உண்மையிலே ஆளும் தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு திரைக்கு பின்னால் ஒரு சப்போர்ட் இருக்கிறதா? ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் எப்படியாவது 2-3 மாதங்களுக்கு பின்னால் அந்த விடயம் நடைபெறுகிறது, அது தீர்க்கப்படுகிறது. எனவே அப்படியான ஒரு சந்தேகம் இருக்கிறது, யாருடனாவது திரைக்கு பின்னால் டச்சிலே இருக்கிறீர்களா? உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற போது மக்கள் எங்களோடு இருப்பார்கள், அவ்வளவுதான். புத்தளத்தில் இருக்கின்ற ஊர் பிரச்சனையின் போதும் நாங்கள் ஒரு விடயத்தை சமூகமயப்படுத்துகின்ற போது மக்கள் நாங்கள் சமூகமயப்படுத்திய அந்த பிரச்சனையை ஊருடைய பேசும் பொருளாக மாற்றுகிறார்கள். சொல்றது சரிதானே, ஏன் அவங்க கேட்காம வைக்கிறாங்கன்னு பேசு போக்கல இவர்களுடைய மனதை நாங்களும் வெல்ல வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன புஷ்ஷை கொடுக்குறாங்க. இஷாம் அரிக்காருக்காக இல்லை, மக்களுடைய அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதே நேரம் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், இந்த நாட்டு சட்டப்படி அதிகாரிகளும் பல அதிகாரத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கும் சர்டன் பவர் செய்யுது. அந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளால் சரியாக நிர்வகிக்கப்படணும். புத்தளத்தில் எங்களை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு நிர்வாகத்தை அரசியல்வாதிகள் செய்ய இல்லை. நாங்கள் அதை லொபி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், முக்கியமான ஒரு பிரச்சனையை அது சார்ந்த அரசியல்வாதிட்டு போனால் நடக்காது, பட் அந்த சார்ந்த பவர் ஈக்கிற அதிகாரிகளோடு பேசி நாங்கள் பேசுகிறோம். அவங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை ஈக்கிது தான், இப்படியான ஒரு லொபிங்கை நீங்கள் செய்யுங்க, தென் we can மேக் இட்.
உதாரணத்தோடு சொல்லுங்க, நூர் நகர் ரயில் சேவையை எப்படி நீங்க ஆரம்பிக்கிறீங்க? நூர் நகர் ரயில்வே சேவை மக்கள் கையொப்பம்லாம் விட்டு எல்லா அமைச்சர்களுக்கும் அனுப்புகிறாங்க, சிஜிஆருக்கு கூட அனுப்புகிறாங்க, நோ ரெஸ்பான்ஸ். பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்குறாங்க, நோ ரெஸ்பான்ஸ். முனிசிபல் கவுன்சில் ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க, நோ ரெஸ்பான்ஸ். இப்போ அவங்க கடைசி என்கிட்ட வராங்க, நீங்கள் ஒரு வேலை ஒன்று தாங்கட்டு. நான் உடனடி அடித்தேன். அந்த ஸ்டேஷனில் முந்தி வேலை செஞ்சு இப்போ பானந்துறையில் வேலை செய்கிற ஒரு ஆள். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எல்லா ஃபீல்ட்லையும் எக்ஸ்பர்ட் இல்லை. அப்போ நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆன ஆட்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டோம், எப்படி இதை செய்யலான்னு சொல்லி. அவர் சொன்னால் நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரை சந்திச்சு தகவல் எடுங்க. நான் போய் ஸ்டேஷன் மாஸ்டர் சந்திச்சோம். ஸ்டேஷன் மாஸ்டர் இன்டர்னலி அவர் ரகசியமாக பல விடயங்களை எங்களுக்கு தந்தார். இந்த காரணத்தால் தான் நடக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு கம்பெனி இதில் பிளாக் ஆகிக்குது, இந்த விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணலும். அப்போ நாங்கள் மக்கள் சார்பாக இருந்து அந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்தோம். எப்படி தில்லடியில் போய், தில்லடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் நூர் நகருக்கு டிக்கெட் எடுக்கிறோம். ஆனால் அந்த டிக்கெட் நூர் நகர்ந்து இல்லை, ஆனால் காசு எடுக்கிறாங்க நூர் நகருக்கு. நாங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்குறோம், நூர் நகரில் எங்களை விடுவீங்களா? இல்லை, விட மாட்டோம். ஏன்னு கேட்குறோம். அவர் சொல்றாரு, மேல் மட்டத்திலேருந்து எங்களுக்கு உத்தரவு வரையில. நான் சொல்றேன், நான் கதைச்சேன் காலையில், கெசட் நோட்டிஃபிகேஷன் தெளிவாகிக்குது, புத்தளம் கொழும்பு லைன் ஓப்பன் சொல்லி. ஏன் நூர் நகர் மட்டும் கெசட் பண்ணப்பட்ட ஒரு பின்னால் இருக்குது? அவர் சொன்னார், எங்களுக்கு மேலேருந்து ஆர்டர் வரையில. இந்த வீடியோ அப்படியே சமூக ஊடகத்தில் போட்டோம். ஊழல் செய்யக்கூடிய சில கம்பெனிகளோட கொந்தராத்து வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வந்தது. இதை தோண்டினா, இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணினா நாங்க மாட்டிக்கொள்வோம் சொல்லி அவசரமாக அவருடைய விஷயம் மூடப்படுகிறது. ஸ்டேஷன் மாஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, மேலிடம் உத்தரவு வருகிறது, ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னுக்கு நிறைய பேர் மக்கள் எங்களுக்கு முழுமையான ஆதரவை தான் நாங்கள் புத்தகத்துல மாற்றமில்லை, ஏனைய பகுதி சார்ந்த மக்களும் சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிற விதம் இது. என்ன பொறுத்த வரைக்கும் அண்மை காலமா உலகத்தில் நடக்கிற எல்லா புரட்சிகளையும் பார்க்கின்ற போது சமூக ஊடகம் இஸ் பிளேயிங் a vital role. அந்த சமூக ஊடகத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம். அடுத்த பாராளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்து அடுத்த பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கான காரணமும் மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் புத்தளம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது. இதனை போராடி வெல்வதற்கு தனி மனிதனாக ஒருவரால் முடியாது, ஒரு மார்க்க தலைவரால் முடியாது, ஒரு பன்சல ஹாமதுவால் முடியாது. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்ற விடயங்களை திட்டமிட்டு சட்டங்களாக உருவாக்கி பாதுகாக்க முடியும். அந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம். இஷா மரைக்கார் பாராளுமன்றம் போகிறது மாத்திரமல்ல, புத்தளத்தில் இருந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை, 3 மொழி பேசக்கூடியவர்களையும் எல்லா மதத்தையும் பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர்களை அனுப்ப வேண்டும். அதற்கான சக்தியும் அதற்கான தெளிவான பார்வையும் எங்களுக்கு இருக்குது. சில நேரம் நாங்கள் இந்த இன்டை முடிஞ்சு போக்குள்ள மௌத்தா போயிடும். இட் டசன்ட் மீன் எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி. தூய தேசத்திற்கான கட்சி இருக்கிறது, அதற்கு பின்னால் அடுத்த தலைமைத்துவங்கள் இருக்கிறது, அந்த போராட்டம் தொடரும். சிம்பிள் ஃபேக்ட், புத்தளம் தொடராக வந்த அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டம். அனல் மின்சாரமாக இருக்கட்டும், சீமெந்தி தொழிற்சாலையாக இருக்கட்டும். இப்போ இன்றைக்கு புத்தளத்தில் கரண்ட் இல்லை, 12 hours கரண்ட் இல்லை. உடுப்பு தைக்க இயலாது, பிள்ளைகளுக்கு படிக்க இயலாது, எதுவுமே செய்யலாது, அத்தனையும் ஸ்தம்பித்து இருக்குது புத்தளம். ஆனால் இந்த நாட்டுக்கு தேவையான 900 மெகாவாட்ஸ் கொடுக்கிற அனல் மின்சாரம் புத்தளத்தில் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கரண்ட் இல்லை. ஆனால் அடிக்கும் போது சொன்னாங்க, உங்களுக்கு ஹாஃப் ரேட்ல நாங்க தருவோம்னு சொல்லி கரண்ட் தரையில. சீமெந்தி தொழிற்சாலை அடிக்கும் போது சொன்னாங்க, வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தான் தருவோம்னு சொல்லி. எங்க அவை திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு பருவக்காட்டில் நிற்குது. அடுத்தது பிளான் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் நெப்பாட்டணுமா இருந்தால் எங்களோட கையில் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் அதிகாரத்துக்கு அமரணும், இந்த திட்டங்களை நாங்கள் நிறுத்தலாம். இதுதான் எங்களோட சிம்பிள் எஜெண்டா. பட் உங்களோட கேள்விக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால், மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை நாங்கள் செய்கிறதால அதிகாரிகளும் மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிகாரத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தால் அவங்க செய்கிறாங்க. இஷாம், நீங்கள் திரைமோகம் கொண்டவரா? இல்லை. திரைப்பட மோகம் உங்களுக்கு இல்லை? இல்லை. அப்படியாக இருந்தால் நான் தொடர்ந்தேர்ச்சியாக அவதானித்து வந்தேன். சமூக பற்றுள்ளவர், சமூகத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர், இப்படியெல்லாம் உங்களிடத்திலே பல நல்ல விடயங்கள் இருக்கிறது. ஒரு துடிதுடிப்புள்ள, ஏனையவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு இளைஞன், பல விடயங்களை சொல்லலாம். இப்படி இருக்க தமிழகத்திலே விஜய்க்காக வேண்டி இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து உங்களுடைய ஆதரவை நான் தொடர்ந்தும் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் அவதானித்தேன். முஸ்லிம்
முஸ்லிம்களை எப்போதுமே ஒரு தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய, ஏதாவது மோசமான காட்சிகளை படத்திலே திரைப்படங்களிலே காட்டும் போது அசான் ஒலிக்கும், இப்படியான முஸ்லிம்களை பட்டு மோசமாக சித்தரிக்கக்கூடிய படங்களிலே நடித்த ஒரு நடிகர் இப்போது அரசியல்வாதியாக மாறி இருக்கின்றார். தமிழக முதல்வரும் கூட. எப்படி அவரை தேர்தலுக்கு முன்னால் அவருடைய வெற்றியை கணித்து அவருக்கு ஆதரவு வழங்கினீர்? என்னை பொறுத்தவரையிலே ஒருவருடைய தொழிலையும் அரசியலையும் சம்பந்தப்படுத்த முடியாது. என்னை பொறுத்த நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். பட் அரசியலுக்கு வருகிறோம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு. அவர் ஒரு கூத்தாடி, ஒரு நடிகர் என்பது அவருடைய தொழில், அவருடைய சம்பாத்தியம். ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நாங்கள் பார்த்தது ஒன்றுதான். அவர் மிக தெளிவாக அவருடைய எதிரி யார் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டினார். இப்போ நான் தூரத்தில் இருந்து 2 வருடமாக அவருடைய பிளானிங் நடக்குது. இப்போ தூரத்தில் இருந்து எங்கேயோ ஒரு மூலையில் புத்தளத்தில் இருந்து அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்க்கக்குள்ள நாங்கள் எங்களை மாதிரி அவர் போறாரு அப்படிங்கிறத டச் பண்ணி பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு தூய தேசத்திற்கான கட்சி ஆரம்பித்து கட்டமாக மேலே வரப்போக்குள்ள வந்த ஒவ்வொரு தடைகளும் அவருக்கும் அதே தடைகள், அதே மாதிரி. அப்போ நாங்கள் ரிலேட் பண்ணி பார்க்குறோம். பர்சனலாக நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். ஒரு கட்சியை உருவாக்கி வாரது இவ்வளோ கஷ்டம், அவரும் அதே பேட்டர்னில் தான் போகிறாரு. அப்போ அந்த டச் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டச். வேறு அவருடைய ஃபேன், அவருடைய திரைப்படம் நோ. ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் வரக்கொள்ள நேபாளில் வந்த பிரைம் மினிஸ்டர் ஷா ஒரு ரேப்பர், அவருடைய தொழில் ஒரு பாட்டு ரேப்பர். பட் அவருக்கு மக்கள் கொடுத்தாங்க. ஏண்டா ஒரு யங்கர் ஜெனரேஷன் அவருக்கு பின்னுக்கு இருந்தது. அந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு நீங்கள் சொல்கிற முஸ்லீம் அரசியல், தமிழ் அரசியல், கிறிஸ்தவ அரசியல் பேச தெரியாது. கடந்த காலத்தில் இந்திய அரசியலை பார்த்தா திராவிடங்கிற அந்த வார்த்தை இல்லாமல் அரசியல் செய்யவே இல்லாது. நீங்கள் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட கழகம்னு சொல்லி திராவிடத்தை வச்சுக்கிட்டு தான் அரசியல் செஞ்சாங்க. முதலாக ஒரு வித்தியாசமான தோணியில தமிழக வெற்றி கழகத்தில் இவர் வரப்போக்கல நாங்கள் கிரவுண்டில் பார்த்தோம். சோஷியல் மீடியாவில் நாங்களும் ஸ்ரீலங்காவில் ட்ரெண்ட் மாதிரி அந்த ட்ரெண்டிங்கை நாங்கள் லொஜிஸ்டிக்கோட வச்சு பார்க்கக்குள்ள யங்கர் ஜெனரேஷன் அவரோட இருந்தாங்க. அப்போ யங்கர் ஜெனரேஷன் யாரோட ஈக்குதோ இது ஜெனரேஷன் பொலிட்டிக்ஸ். இப்போ இந்த ஜெனரேஷன் இந்த உலகத்தில் இருக்கிற குறிப்பாக தெற்காசியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆட்சிகளை, அரசியல் புரட்சிகளை மாற்றிட்டு வராங்க. நேபாளத்தில், பங்களாதேஷில் இளைஞர்களால் புரட்சி பண்ண முடியுமா இருந்தால் இலங்கையில் யங்ஸ்டர்ஸ் அணுகையோடு இருந்தாங்க. மறுக்க இல்லாது சோஷியல் மீடியா யங்ஸ்டர்ஸோடு இருந்தது, அணுகையோடு இருந்தது. இந்த பேட்டர்னில் விஜயோட அந்த கம்பெனியும் யங்ஸ்டர்ஸோட இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து யார் வெல்லணுமோ அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை. எங்களோட பொலிட்டிக்ஸை எங்களோட மாதிரி விஷனோட யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ விஜய் என்பதற்காக இல்லை எங்களோட சப்போர்ட். வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அவருடைய நோக்கம் எங்களோட நோக்கம் மாதிரி. அந்த நோக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. இந்த சப்போர்ட்டை தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தோம். அதே மாதிரி யங்கர் ஜெனரேஷன் அவங்க கடந்த காலத்தில் முஸ்லீம் அரசியல், தமிழ் அரசியல், கிறிஸ்தவ அரசியல் பிரித்து வச்சிருந்ததை இந்த தேர்தல் மாற்றி அமைச்சுது. இலங்கை, இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான முஸ்லீம் கட்சிகள் எதுவுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் 35 வயது அல்லது 40 வயதுக்கு உட்பட்ட அத்தனை முஸ்லீம்களில் பெரும்பான்மையானவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சுக்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மெசேஜ், யங்கர் ஜெனரேஷன் பொலிட்டிக்ஸுக்கு அந்த கட்டுப்பாடுகள் இல்லை. முஸ்லீம் தமிழுங்கிற பிரிவினவாதம் இல்லை. நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை வழங்கணுங்கிற ஒரு நம்பிக்கை விஜய்டு மேலே அவங்களுக்கு இருக்குது. அதே நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் மந்த் அவர் மதசார்பற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாராக இருந்தால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய திராணி எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் அவரோட கட்சி சார்ந்த ஆட்கள் இல்லை, பட் அவர் நோக்கமாக கொண்டு போகிற. இப்போ கட்சித்தீவை பற்றி கேட்குறாங்க. we have a clear stand. நாடுண்டு வரும்போது நாடு தான் எங்களுக்கு. ஆனால் எங்களை போன்ற ஒருவர் அங்கு முயற்சிகளை செய்கின்ற போது அந்த முயற்சிகளுக்கு மானசீகமான ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் புத்தள மாவட்ட அரசியல் பற்றி விரிவாக பேசியிருந்தோம். பல குற்றச்சாட்டுக்களை இஷாம் முன்வைத்திருந்தார். ஏற்கனவே தேர்தலுக்கு முற்பட்ட காலங்களிலும் கூட இஷாம் சொன்ன விடயங்கள் இதுவரையிலே தீர்க்கப்படாமல் இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஃபைசல் அவர்களுடைய பெயரை பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். எனவே இது குறித்து சகோதரர் ஃபைசல் அவருடைய நிலைப்பாட்டை சொல்ல முன்வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை
என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். குறிப்பாக அவர் சொன்ன பல விடயங்களிலே அங்கு இதுவரையிலே குறைபாடுகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய அவதானத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாகவும் இருக்கின்றது. மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். உண்மையிலே புத்தளத்திலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றதை நாம் அறிவோம். மிக அண்மையிலும் கூட அந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சின்ன நாகவில்லு பகுதியிலே இருந்த ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே கவலையான ஒரு வீடியோவாக அது அமைந்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் அனல் மின்சார திட்டமாக இருக்கட்டும், புத்தள தள வைத்தியசாலையாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் தொடர்ந்தும் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய விடயங்களாக இருப்பதால் அவைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். புத்தள மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நேர்காணலை நாங்கள் செய்திருந்தோம். எது எவ்வாறாக இருந்தாலும் இது குறித்து யாராவது தங்களுடைய நிலைப்பாடுகளை எம்மோடு கலந்துரையாட விரும்பினால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட் பகுதியிலே பதிவு செய்யுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று புத்தளத்தில் இருந்து எங்களுடைய கலையகத்திற்கு வந்த என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய புத்தள மாநகர சபை உறுப்பினர் சகோதரர் இஷாம் அலிகான் அவர்களுக்கு நேயர்களே உங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தொடராக தருவதற்கும் புத்தளத்திற்கான ஒரு குரலை இப்போது நீங்கள் பதில் கருத்து சொல்வதற்கு தயாராக இருப்பவர்கள் கூட வரலாம் என்று சொல்வது புத்தள பிரச்சினைக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஷார்ட் நியூஸ் முழுமையான அவதானத்தை செலுத்துகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான விடயங்களை செய்வதற்கு புத்தளம் சமூகம் சார்பாகவும் எங்களுடைய கட்சி சார்பாகவும் நம்ம நன்றிகள். நன்றி. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி.